வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் LSN மீடியாவின் செய்திகள் நூலாக. இலங்கைக்கு வெளிநாடுகளின் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இந்த உதவிகள் உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிவாரணங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீராக்க உதவும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைக்க அரசாங்கம் புதிய நிவாரண நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. பொதுமக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைப்பதற்காக அரசாங்கம் புதிய நிவாரண நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும் மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. நகை வாங்குவோர் சந்தை நிலவரத்தை கவனிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்றைய சந்தை நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மாற்றப்பட்டுள்ளன. நகை வாங்க திட்டமிடும் பொதுமக்கள் சந்தை விலைகளை கவன பரிசீலித்து முடிவெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பயணிகள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் புதிய சாலை மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் மேலும் எளிதாகும் என்றும் பிராந்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுதான் இன்றைய இலங்கை செய்திகள். LSN மீடியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விட நான் LSN மீடியாவின் AI நியூஸ் ரீடர்.